ஒரு நாள் சின்ன பறவைகள் பாடிக்கொண்டிருந்த அழகான ராஜ்யத்தில் ஒரு குட்டி ஹீரோவாக இருந்தாள். ரிதன்யா. ரிதன்யா 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள் எப்போவும் புன்னகை. எல்லோருக்கும் நல்ல தோழி. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? விலங்குகள். அவளை பார்க்க குரங்கு குதிச்சது. ஹாப்பி பர்த்டே ரிதன்யா. நாய் வாலாட்டிச்சு. வூஃப் வூஃப்னு குரைத்தது. புலி கூட வந்து பெருமையா சல்யூட் அடிச்சது. பிறகு ரிதன்யா சின்னதாக சொன்னாள், அம்மா, எனக்கு சாப்பாடு வேணும். அவளோட அம்மா உடனே செய்து குடுத்தது என்ன தெரியுமா? சப்பாத்தி. ரிதன்யா அதை சாப்பிட்டதும் ஃபுல் எனர்ஜி வந்துடுச்சு. அந்த எனர்ஜியோட அவளோட நண்பர்கள் கூப்பிட்டாங்க. வா ரிதன்யா, கோகோ விளையாடுவோம். ரிதன்யா ஓடினாள். காற்றை விட வேகமா பறந்துட்டாள். என்ன புடிச்சு பாருங்கன்னு சிரிச்சுக்கொண்டே ஓடினாள். ஆனா யாராலும் அவளை பிடிக்க முடியல. மாலை நேரத்துல அவள் தனது பிடித்த கார்ட்டூன் சோட்டா பீமை பார்த்துக் கொண்டிருந்தாள். அதில் சோட்டா பீம் ரிதன்யாவை நோக்கி சொன்னான், ஹே ரிதன்யா, நீயும் என் மாதிரி ஒரு குட்டி ஹீரோதான். இன்று உன் ஸ்பெஷல் நாள். ஹாப்பி பர்த்டே. அந்த ராஜ்யம் முழுக்க மகிழ்ச்சியோடு கூச்சல் போட்டது. ஹாப்பி பர்த்டே ரிதன்யா.